வணக்கம், இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸசைஸ் 1.3ல 8 சம் பார்க்க போறோம். A function f is defined by ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா 3 - 2x சொல்றாங்க. ஃபைண்ட் x என்ன இங்க நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா x என்னன்றதை ஃபைண்ட் பண்ண போறோம். சரிங்களா? கிவன் கண்டிஷன் பாத்தீங்கன்னா f of x equal to 3 - 2x such that என்னன்னா இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. f of x ஸ்கொயர் xக்கு மட்டும் ஸ்கொயர், இது ஃபங்க்ஷன் ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணணும். ஹோல் ஸ்கொயர்னா கொடுத்திருக்கிற கொஸ்டின் ஃபுல்லாவே ஸ்கொயர் பண்ணணும். இது வந்து எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர். given f of x equal to 3 - 2x இந்த கண்டிஷனை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். எக்ஸுக்கு ஸ்கொயர், இது ஃபங்க்ஷன், கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே ஸ்கொயர் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல எங்க எக்ஸுக்கு பாருங்க, அந்த எக்ஸை மட்டும் ஸ்கொயர். இது வந்து கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் பண்ண போறோம். என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். So 3 - 2x square, இது a - b whole square, ஓகேவா? a square plus b square minus 2 into a into b. 3ன்றது a, bன்றது 2x. 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9, 2x ஸ்கொயர் பண்ணா 4x square, 2 3s are 6, 6 2s are 12x. 3 minus 2x square. LHS எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம RHS செட் கொண்டு போயிடலாமா? அப்போ -2x ஸ்கொயர் இங்க வந்து என்ன ஆகும், +2x ஸ்கொயர் +3 இந்த பக்கம் வந்தா -3. நம்ம இதை ஆர்டர் எழுதிடலாம். 4x ஸ்கொயர் -12x + 9 = 0 எடுத்துக்கலாம். இங்க ஒரு 2x ஸ்கொயர், இங்க ஒரு 4 இருக்குங்க. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 6x ஸ்கொயர். x இந்த ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஸோ -12x +9 -3. 9ல 3 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா +6. இது ஃபுல்லா 6 டேபிள்ல டிவைட் பண்ணலாமா? ஃபுல்லா 6 டேபிள்ல டிவைட் பண்ணினா என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் -2x 1 6 are 6, 6 2s are 12, 1 6 are 6. இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாங்க. லாஸ்டா என்ன இருக்கு பாருங்க, அதாவது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 into 1 என்ன வரும், 1. இந்த 1 நான் பிரிக்கிறேங்க. இந்த 1 நான் பிரிச்சுன்னா 1 into 1 தான். ஆனா அதை ஆடோ இல்ல சப்ராக்டோ பண்ணா இந்த சென்டர்ல இருக்கிற வேல்யூ கிடைக்கணும். என்ன கிடைக்கணும், -2 கிடைக்கணும். அப்ப இங்க மைனஸ், இங்க மைனஸ். சரிங்களா? ஓகே, இங்க என்ன இருக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? கரெக்டா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது -1x எழுதணும். அப்பதான் ஆட் பண்ணா -2x. முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுருங்க கீழே. எக்ஸ் ஸ்கொயர், சப்போஸ் இங்க கோஎஃபிஷியன்ட் இருந்தா அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் எழுதணும். சரியா? ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் படிச்சா ரிமைனிங் 1 இருக்கும். இதுல ஒரு எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் படிச்சா ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது -1/x மைனஸ், அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க, எக்ஸ் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் மேல இருக்கிற வேல்யூ. இது ஒரு ஃபேக்டர், x - 1 ஈக்குவல் டு 0ங்களா? அப்ப -1 இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன கிடைக்கும், +1. அப்ப இதுக்கும் என்ன கிடைக்கும், அப்ப எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைனலா என்னன்னு சொல்லலாம், 1. இம்பார்ட்டன்ட் சம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல விசிபிள் ஆகும்.